guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன vlog பாத்தீங்கன்னா பூண்டிக்கு போறோம். பூண்டி சர்ச்சுக்கு. ஆல்ரெடி என்னோட வேளாங்கண்ணி vlog நீங்க பார்த்திருப்பீங்க என் சேனல்ல. அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து எக்ஸாக்டா வேளாங்கண்ணி பஸ் டிப்போல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பூண்டி பஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பஸ் ஏறிட்டு அங்க என்ன பண்றோம்னு சொல்லி இந்த வீடியோல நீங்க பாருங்க. பை. காய்ஸ் இப்போ நாங்க எக்ஸாக்டா வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாப்ல இருக்கோம். நாங்க வேளாங்கண்ணில பஸ் ஏறும்போது டைரக்டா பூண்டிக்கு போகும்னு சொன்னாங்க. ஆனா வந்து லாஸ்ட்ல ஒரு சின்ன இஷ்யூவால அங்க இருந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறக்கி விட்டுருக்கு. ஆமா இப்போ இங்க இருந்து டைரக்டா பூண்டி கிடையாது. இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அகைன் இன்னொரு பஸ் நாங்க பூண்டிக்கு பிடிக்கணும். ஆல்ரெடி ஒரு 2 ஹவர்ஸ் மேல டிராவல் பண்ணியாச்சு. ரொம்ப டயர்டா இருக்கும். பார்க்கலாம் என்னன்னு. கைஸ் இது பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோவில். ராஜராஜன் சோழன் 1010 AD கிட்ட இந்த கோவில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் இந்த கோவில் நம்ம இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கட்டும் போது சிமெண்ட்டே இல்லாமல் கட்டியிருக்காங்க. கிரானைட் ஸ்டோன்ஸ்னால இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் 80 டன் கலசம் வந்து உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஈவினிங் ஆனால் இந்த கோவிலோட ஷேடோ கீழே படாத அளவுக்கு இந்த கோவில் கட்டியிருக்காங்க. அண்ட் யார் யாரெல்லாம் இந்த கோவில் போயிருக்கீங்களோ மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தஞ்சாவூர் கோவிலேருந்து ஷேர் ஆட்டோ எடுத்து பூண்டிக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். யூஸ்வலாகவே வேளாங்கண்ணி டு பூண்டி டைரக்ட் பஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிற நேரத்தில் பார்த்து அந்த டைரக்ட் பஸ்ஸு இல்லை. அது எங்களுக்கு தெரியவும் கிடையாது. அதனால சரின்னு சொல்லி நாங்களும் அப்படியே 4-5 பஸ்ஸு மாறி கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னே தெரியல. அந்த அளவுக்கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவிலே பார்ப்பீங்க. நான் சொல்லும் போதே என்னோடய ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப ட்ராவல் ஆயிடுச்சு. ஃபைனலி நாங்கள் சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். கடைசியில் இங்கே வந்துட்டோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ராவலிங் ரொம்ப அதிகமாக இருந்தது கைஸ். பிகாஸ் மோர் தென் ஐ திங்க் ஸோ ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் தெரியுற அளவு காமிக்கிறேன். தெரியல. இங்கே வந்து டக்கு இருக்கு. இங்கே வந்து புறா அப்புறம் அவ்வளோதான். அது வந்து அதோட ஃபுட்டோட வைக்கிற இடம்.
ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது காய்ஸ். கிளைமேட்டும் இன்றைக்கி நாங்கள் வரும்போது வந்து சில இடத்துலலாம் வந்து மழை பெஞ்சுது, அப்புறம் சில இடத்துல ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, சில இடத்துல ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நார்மலாக ஒரு சிட்டிங் பிளேஸ், உட்காரலாம். காய்ஸ், நான் இத்தனை வருஷத்தில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பூண்டி சர்ச்சுக்கு வருது. வேளாங்கண்ணிக்கு கிட்டத்தட்ட நான் வந்து பிறந்ததுலேருந்தே வந்துட்டு தான் இருக்கேன். 25 வருஷமாக நான் வந்து வந்துட்டுருக்கேன். ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் ஸ்கிப் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து துபாயில் ஒர்க் போயிட்டேன் போன வருஷம். அதனால நான் கேட்ட டைம் அவங்க லீவ் கொடுக்கல. அதனால் வந்து போன வருஷம் மட்டும்தான் 24 வருஷம் கண்டினியூஸாக நான் வந்து மாதத்தேருக்கு வந்து வந்துட்டுருக்கேன். செப்டம்பர் சர்ச் நல்லா இருக்குது. காய்ஸ், நான் உள்ளே போகும்போதே ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டே தான் போனேன். அதே மாதிரி சர்ச் என்ட்ரன்ஸில் ஸ்மால் போர்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆர் நாட் அலவுடட் அப்படின்னு எழுதி இருந்தாங்க. அதனால நான் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் வரும்போதே டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருந்ததுனால நாங்கள் பூண்டி டு வேளாங்கண்ணி ட்ரெயின் செக் பண்ணோம். ஸோ அது வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் சர்ச்சில் கொஞ்சம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக கிளம்பணும். அதனால நான் வந்து வெறும் ரேண்டம் சில இடம் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போனால் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். 5 ரூபா 5 rupees டோக்கன் பா, டோக்கன். காய்ஸ், இந்த இடத்தோட பேர் ஹோலி லேண்ட். இது உள்ள ஜீசஸோட ஹிஸ்டரி, அப்புறம் அவர் செஞ்ச மிராக்கிள்ஸ்லாம் ஒரு செட்டப் வச்சு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி பின்னாடி ஒரு வாய்ஸ் நரேட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கும் போது லிட்ரலி ரொம்ப பேசிகிட்டே இருந்தேன் பேக்கில். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பேக்ரவுண்டில் வந்த வாய்ஸ்னால நான் பேசுகிறது எதுவுமே கேட்கல. அதனால் நான் அந்த வாய்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 5 rupees. ஃபர்ஸ்ட் செட்டப் ஜீசஸ் பிறந்ததை காமிக்கிறாங்க. அந்த டைம் சுற்றி என்னென்னலாம் இருந்தது, அவர் என்ன மாதிரி இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீசஸ் பிறக்கும் போது அந்த 3 camels இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதையும் கீழே காமிச்சிருக்காங்க. ஜீசஸ் பெத்லஹேமில் பிறந்தாங்க. அந்த டைம் பெத்லஹேம் வந்து எப்படி இருந்தது அதுவும் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சமாரியா ஜேக்கப்ஸ் வெல். இங்கே ஜீசஸ் ஒரு சமரிட்டன் பொண்ணுக்கிட்ட தண்ணி கேட்பாங்க. அப்போ நடந்த கான்வர்சேஷனில் ஜீசஸ் அவளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும் போது தான் அந்த பொண்ணுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு கலிலி. இங்கே தான் ஜீசஸ் வளர்ந்தார். ஜீசஸ் பெத்லஹேமில் பிறந்தாலும் மோஸ்ட்டாக வளர்ந்த இடம் வந்து கலிலி தான். இங்கே ஜீசஸ் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபர்ஸ்ட் மிராக்கிளும் இங்கே தான் நடந்தது. நெக்ஸ்ட் சி ஆஃப் கெலிலி. இங்கே 2 டிசைபிள் ரொம்ப நேரமாக வலை போட்டு மீன் தேடிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மாட்டவே மாட்டாது. அதுக்கப்புறம் ஜீசஸ் அவர் மிராக்கிள்னால அவங்க டிசைபிள் நம்ப முடியாத அளவுக்கு அந்த வலையில் அவ்வளோ மீன் இருந்தது அந்த நாள். நெக்ஸ்ட் கேனா. இங்கே தான் ஜீசஸோட ஃபர்ஸ்ட் மிராக்கிள் நடந்தது. ஜீசஸ் மதமேரி அவங்க டிசைபிள்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒயின் காலி ஆகிடும். அப்போ மதமேரி ஜீசஸ் கிட்ட சொல்லும் போது ஜீசஸ் என்னோட நேரம் வரலன்னு சொல்லுவார். உடனே மதமேரி அங்கே இருக்கிற சர்வன் கிட்ட ஜீசஸ் என்ன சொன்னாலும் பண்ண சொல்லுவாங்க. அப்போது ஜீசஸ் 6 jars ஆஃப் வாட்டரில் தண்ணி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதில் தண்ணி எடுத்து அந்த கல்யாண மாஸ்டர்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ அவர் குடிக்கும் போது அந்த தண்ணி ஒயினாக சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ரிவர் ஜார்டன். இங்கே தான் ஜீசஸ்க்கு பேப்டிசம் நடந்தது. இதுதான் லாஸ்ட் செட்டப். இங்கே ஜீசஸ் ஒரு டெத் பர்சனை உயிரோடு கொண்டு வந்திருப்பார். நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. பட் இந்த செட்டப்பில் இது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸிட்டில் ஒரு ஸ்டெப் மாதிரி போகும். லாஸ்ட்டில் ஜீசஸ் கிராஸில் இருந்ததை காமிப்பாங்க.
அம்மா ஜீசஸ் கூட ஒரு சாத்தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் ஸோ இவங்க தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ தொங்குற ஊஞ்சல். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் இதுதான் இந்த ஹோலி லேண்ட். நான் நடந்துட்டு இருக்கும் போது இதை பார்த்தேன். அக்வேரியம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இருக்கா? நான் தான் தெரியுறேன், ஆனா என் கண்ணுக்கு தெரியுது சில மீன்கள். மேபி சிலதுலாம் செட் பண்ணி இருக்காங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு ஷெப்பா ஆரஞ்சு கலர். அது தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் சர்ச்லேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஷேர் ஆட்டோ எடுத்து போனோம். அப்போது டிரைவர் சொன்னாங்க ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு ரொம்ப சுற்று, அதனால உங்களை பேக் சைட்லேயே நாங்கள் விட்டுறோம் அப்படின்னாங்க. நாங்களும் எங்களுக்கு தெரியாமல் சரி ஓகேன்னு சொல்லி இறங்கிட்டோம். அப்புறமேட்டு பார்க்கும்போது தான் தெரியுது நாங்கள் தாண்டி தான் எங்கள் பிளாட்ஃபார்முக்கு போகணும்னு சொல்லி. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஏறத்துக்கு. பட் என்னையாவும் நாங்கள் மேனேஜ் பண்ணி ஏறி எங்கள் பிளாட்ஃபார்முக்கு ரீச் ஆகிட்டோம். காய்ஸ், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன் டைமில் ஸ்டேஷனுக்கு போனால் கூட நாங்கள் ட்ரெயினில் போகவே கிடையாது, பஸ்ஸில் தான் போனோம். அது ஏன்னு சொல்லி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப் போகிறோம். ஏன்னா பிகாஸ் வந்து ட்ரெயின் ஃபுல் ரஷ், உள்ள கூட போக முடியல சுத்தமாக. காய்ஸ் முடியவே இல்லை. இங்கேயும் பார்த்தா மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாண்டியிலேருந்து பஸ் எடுத்து வேளாங்கண்ணிக்கு போனோம். இங்க இருந்து மேபி ஒரு 5 hours to 4 hours ஆகும். ஆனால் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு 2 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வேளாங்கண்ணி ட்ரெயினுக்கு. ஆனால் லாஸ்ட்டில் நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ஆச்சு. எங்கள் வீட்டில் ஒரு 7 பேர் இருக்கோம், ஆனால் 3 பேர் உள்ளே போயிட்டோம். மீறி இருக்கிறவங்களால சுத்தமாக வரவே முடியல. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி அகெயின் பஸ் டிப்போக்கு போயிட்டு திரும்பி அங்கேருந்து பஸ். இதுதான் காய்ஸ் அந்த ட்ரெயின். சீரியஸ்லி நிற்க கூட இடமே இல்லை. நாங்கள் 3 பேர் உள்ளே போயிட்டோம், பட் பின்னாடி இருக்கிறவங்களால ஏறவே முடியல. அப்புறம் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இறங்கி பஸ்லேயே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து லிட்ரலி நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு 11:30 அந்த மாதிரி இருந்தது. ஐ மீன் வேளாங்கண்ணிக்கு ரீச் ஆகும் போது. அப்புறம் அகெயின் நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணி பஸ் பிடிச்சி தான் போனோம். ஆனால் டைரக்ட் பஸ் கிடையாது, அந்த பஸ் லிட்ரலி எல்லா ஸ்டாப்லேயும் நின்றுட்டே இருந்தது. அதனால தான் நாங்கள் 11:30க்கு வேளாங்கண்ணிக்கு ரீச் ஆனோம். நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை காய்ஸ், ஏன்னா ஆல்ரெடி செம்ம டயர்டில் இருந்ததுனால எப்போடா ரூமுக்கு போகணுன்னு இருந்தது. அதனால் ரூமுக்கு போனோன்னே எல்லோரும் ஃப்ளாட் தான். இப்படிதான் எங்கள் பூண்டி டு வேளாங்கண்ணி ஜேர்னி போச்சு. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. That's all guys, thank you for watching. See you until the next video. Bye bye.